السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فذكر فإن الذكرى تنفع المؤمنين. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு வழிகாட்டியாக நபிமார்களை அனுப்பி கொடுத்து அவர்களுக்கென்று வேதங்களை கொடுத்து இந்த மனித வாழ்வை எப்படியெல்லாம் பண்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பண்படுத்துவதற்கு வேண்டிய வழிவகைகளை குர்ஆனின் மூலமாகவும் நபிமார்களினுடைய வார்த்தைகளின் மூலமாகவும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பக்குவப்படுத்தி கொண்டே வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு செய்திகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதருக்கு இருக்கின்ற சில உணர்வுகள், அந்த உணர்வுகளை ஈமானோடு சேர்த்து சொல்லித் தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை குறித்து சொல்லுகிற போது அந்த ஈமானை பல அமைப்புகளாக, பல கிளைகளாக சொல்லித் தருகிறார்கள். ஈமான் என்பது 60க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அந்த 60க்கும் மேற்பட்ட கிளைகளில் ஒரு கிளையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கத்தை குறித்து சொல்லுவார்கள். வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். மனிதனிடத்தில் இருக்கின்ற வெட்க உணர்வும் ஈமானை சார்ந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இங்கே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானோடு சேர்த்து வெட்க உணர்வை சொல்லித் தருகிறார்கள். யாரிடத்தில் ஈமான் பூரணமாக இருக்கிறதோ, யாரிடத்தில் ஈமான் முழுமைத்துவம் பெற்றிருக்கிறதோ அவர்களிடத்தில் வெட்க உணர்வும் இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள். அதே போல யாரிடத்தில் ஈமானில் குறைவு இருக்குமோ அவர்களிடத்தில் வெட்க உணர்விலும் குறை இருக்கும் என்பதைத்தான் இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை வெட்க உணர்வோடு சேர்த்து இங்கே சொல்லித் தருகிறார்கள். நம்முடைய செயல்பாடுகளானாலும் சரி, சொற்களானாலும் சரி, பழகக்கூடிய பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, தனி மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது சமூகத்தினுடைய பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இந்த அற்புதமான உணர்வு இருக்க வேண்டும் என்பதை அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுகிறார்கள். அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெட்க உணர்வை பலதரப்பட்ட பிரிவுகளாக நமக்கு பிரித்து சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனும் இந்த அடியானையும் வைத்து தொடர்பு படுத்தி பார்க்கிற போது
அவனிடத்தில் இந்த மனிதன் சில நேரத்திலே வெட்க உணர்வை கடைபிடிக்கிறான். மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய சிலவற்றை வைத்து வெட்க உணர்வை கடைபிடிக்கிறான். இதே போல ஏதாவது ஒரு கேள்வி கணக்கை நாம் விசாரணைக்காகவோ அல்லது ஒரு தெளிவு பெறுவதற்காகவோ ஒருவரிடத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் மனிதனிடத்திலே வெட்க உணர்வு இருக்கிறது என்று இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெட்க உணர்வை பலதரப்பட்ட அமைப்புகளாக பிரித்து கொடுக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறார். சொர்க்கத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாழ வைத்து ஒரே ஒரு நிபந்தனை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். எல்லா இடத்திலும் நீங்கள் சென்று இந்த இன்பத்தை, சொர்க்கத்தினுடைய இன்பத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் ஒரே ஒரு மரத்தை மாத்திரம் நெருங்க வேண்டாம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கட்டளை கொடுத்தார். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இப்படி ஒரு கட்டளையை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற போது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் ஒரு லேசான முறையில் வழிகெடுத்தான். எந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லிக் கொடுத்தானோ அந்த மரத்தை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருங்கியதற்கு பின்னால், அந்த மரத்தினுடைய பழத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிட்டதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நிலைமை கொஞ்சம் மாறி போனது. அழகான உடையை உடுத்தி சொர்க்கத்திலே உலா வந்தார்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எப்பொழுது அந்த பழத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்ன அந்த மரத்தினுடைய பழத்தை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்டார்களோ அதற்கடுத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அழகான ஆடையை அவர்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்தி எடுத்தார். அதுவரை தன்னுடைய மறைவிடங்களை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்ததில்லை. அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்ட போது, தன்னுடைய மேனியிலே இருக்கக்கூடிய ஆடை அகற்றப்பட்ட போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் சொர்க்கத்தினுடைய எல்லா இடத்திற்கும் ஓடி போகிறார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உயரமானவர்களாக படைத்தான், நிறைய ரோமம் கொண்டவர்களாக படைத்தான். அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிற போது ஒரே ஒரு மரத்தில் போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். கடைசியில் அந்த மரத்திடத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னை நீ விட்டுவிடு என்று சொல்லுவார்கள். நான் இப்பொழுது என்னுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக நான் ஓடி வருகிறேன், என்னை இந்த நேரத்தில் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறாயே என்று மரத்திடத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை விட்டுவிடு என்று சொல்லுகிற போது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிடுகிறார். ஆதமே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு சொல்லுகிறார், மின்னி தஃபிர்ரு, என்னிடத்தில் இருந்து நீங்கள் ஓடுகிறீர்களா என்று கேட்கிறார். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தன்னுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக ஓடி செல்லக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்கிறார், மின்னி தஃபிர்ரு, என்னிடமிருந்து நீ ஓடுகிறாயா என்று கேட்கிற போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பே, நான் உன்னை கண்டு நான் ஓடவில்லை, உன்னை பயந்து நான் எதற்காக ஓடுகிறேன்? இந்த இடத்தினுடைய அருள் பாக்கியங்களை விட்டு நான் ஓடவில்லை. நான் ஓடுகின்ற காரியம் இன்னி அஸ்தஹி, உனக்கு முன்னால் நான் இப்படி ஒரு நிலைமையில் நிற்பதை பார்த்து நான் வெட்கப்படுகிறேன். ஆடையோடு நான் இருந்தேன், அந்த ஆடை அகற்றப்பட்டு இப்படி ஒரு கோலத்திலே நான் இருக்கிறேன் அல்லவா, இந்த கோலம் என்னிடத்திலே இருப்பதை, அதுவும் உனக்கு முன்னால் இப்படி நிற்பதை நான் வெறுக்கிறேன் என்று நான் ஓடுகிறேன் என்று அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உயர்தரமான வாழ்க்கையை அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். உயர்தரமான உடையை கொடுத்து சொர்க்கத்திலே உலாவிட்டார். ஆனால் ஒரே ஒரு மாற்றத்தை அவர்கள் செய்ததற்கு பின்னால் அங்கே ஏற்பட்ட ஒரு விளைவை எண்ணி அவர்கள் வருத்தப்பட்டார்கள் அல்லவா, ஒரு வெட்க உணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அல்லவா. இப்படியும் வெட்க உணர்வு ஏற்படும் என்று விளக்கி தருவார்கள் ஹஜ்ரத் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதே போன்றுதான் மனிதர்களிடத்தில் நிறைய வணக்கங்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா செய்ய வைத்திருக்கிறார். வானவர்களை வணக்கம் செய்ய வைத்திருக்கிறார். அதிலும் கூட மனிதர்கள் கூட மாறு செய்யக்கூடிய அமைப்பிலே மனிதனை படைத்து வணக்கமும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் வானவர்களை பொறுத்தவரை முழுக்க முழுக்க இபாதத்திலே உரியவர்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய அந்த இபாதத்தை நாம் முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்கிற போது அந்த வானவர்கள் நினைக்கிறார்கள், எவ்வளவுதான் நாம் இபாதத்தை செய்தாலும் கூட, ரப்புனுடைய காரியத்திற்கு எவ்வளவுதான் வழிபட்டு நாம் நடந்தாலும் கூட, அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு முழுமையான முறையில் நாம் அடிபணிந்து நடந்திருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்கிற போது நம்முடைய இபாதத்துகள் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு உடன்பட்டவர்களாகவோ அல்லாஹ்வினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்தவர்களாகவோ நாம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கட்டளையையும் தான் நிறைவேற்றி இருக்கக்கூடிய அந்த நிலைமைகளையும் எதிர்பார்த்து
பார்க்கிற போது அவர்கள் தங்களை தாங்களே மதிப்பிட்டுக் கொள்கிறார்கள். நாம் எல்லாம் குறைவானவர்கள், அல்லாஹ்விற்கு முன்னிலையிலே நிற்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுகிற போது மறுமையில் இந்த வானவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், இந்த வானவர்கள் சொல்லுகிறார்கள், முழுக்க முழுக்க எல்லா நேரத்திலும் இபாதத்திற்கு சொந்தக்காரர்கள் வானவர்கள். யுஸப்பிஹூனல் லைல வன்னஹார லா யஃப்துரூன், இடைவிடாது இரவு பகல் வணங்கி இருக்கக்கூடிய அற்புதமான பேற்றை பெற்றவர்கள் வானவர்கள். அப்படிப்பட்ட வானவர்களை கொண்டு போய் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமையிலே நிறுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள், சுப்ஹானக் ரப்பே, நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன், ஆனால் மா அபதனாக ஹக்க இபாதத்திக், நீ எப்படி வணங்க வேண்டும் எங்களுக்கு என்று சொல்லிக் கொடுத்தாயோ அந்த முறையில் பூரணமான முறையில் நாங்கள் வணங்கி இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்கிற போது மா அபதனாக ஹக்க இபாதத்திக், முழுமையான முறையில் நாங்கள் உன்னை வணங்கியது இல்லை ரப்பே என்று தங்களை குறைத்து மதிப்பிட்டு இந்த வார்த்தையை உதிர்க்கிறார்கள் அல்லவா, இது அவர்களிடமிருந்து வெட்கத்தினுடைய உணர்வு என்று சொல்லி காட்டுவார்கள். பொதுவாக ஒரு இடத்திலே நாம் வேலை செய்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிற போது எவ்வளவோ நியாமத்துகளை நாம் அனுபவித்துக் கொண்டு நான் உனக்கு தோதுவாக நடந்ததில்லையே என்று நம்மை நாம் குறைத்து மதிப்பிட்டுக் கொள்வோம் அல்லவா. ரப்பிடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் உனக்கு முன்னால் வெட்டி தலை கொள்கிறேன், உன்னை போன்று நான் எந்த அளவிற்கு என்னை வணங்க சொன்னாயோ அந்த வணக்கத்திற்கு ஈடாக நாங்கள் வணங்கியதில்லை என்கின்ற வார்த்தை அவர்களிடமுடைய வெட்க உணர்வை காட்டுகிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்றுதான் சில நேரத்திலே மனிதர்களிடத்தில் எல்லா நேரத்திலும் பிற மக்களிடமிருந்து நமக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைப்பதில்லை. சில நேரத்திலே சங்கடங்கள் நமக்கு ஏற்பட்டு போகும். அவர்களின் சொல்லின் மூலமாக சங்கடங்கள் ஏற்படலாம், செயல்பாடுகளின் மூலமாக சங்கடங்கள் ஏற்படலாம். ஆனால் அப்படி சங்கடங்கள் ஏற்படுகிற போது எல்லா மனிதர்களுக்கும் இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அல்லவா, அதை நாம் ஓப்பனாக சொல்லிவிடலாம், அதை தெளிவுற நம்ம அவர்களுக்கு சொல்லிவிடலாம் என்கின்ற எண்ணம் இருக்கிறது அல்லவா. இது எல்லோருக்கும் ஏற்பட்டு போவதில்லை. எங்க நாம போய் சொல்லி இதை நாம சொல்லுவதற்கு சில நேரத்திலே கூச்சப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் அல்லவா. இந்த கூச்ச உணர்வை குறித்து சொல்லுவார்கள், இதுவும் வெட்கத்தினுடைய ஒரு அமைப்பு என்று அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிற போது ஒரு செய்தியை சொல்லி காட்டுவார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸைனப் பின்த் ஜஹஷ் என்கின்ற ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸைனப் பின்த் ஜஹஷ் என்கின்ற பெண்மணியை திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறது. திருமணத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்திற்காக எல்லோரையும் அழைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு அழைக்கப்பட்ட அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். ஒரு குழு உட்கார்ந்து சாப்பிடுகிறது. சாப்பிட்டு முடித்து விட்டு அந்த குழு வெளியே போகிறது. அதற்கடுத்து ஒரு கூட்டம் வருகிறது. அவர்களும் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு முடித்து விட்டு இப்படியே போகிறார்கள். இப்படி ஒரு கூட்டம் வர மறு கூட்டம் சாப்பிட்டு விட்டு வெளியேற இப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடைசியில் எல்லோரும் சாப்பிட்டு முடித்தாகிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதுமண தம்பதிகளாக இருக்கக்கூடிய ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் வீட்டிற்கு வந்தவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்களில் ஒரு சிலர் மட்டும் வீட்டிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களை வெளியே அனுப்புவதற்கு எழுந்து செல்லுங்கள், நான் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும், என்னுடைய மனைவியோடு நான் இருக்க வேண்டும், நான் தனிமையிலே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி சொல்லுவதற்குண்டான அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துவதை சகஜமான முறையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வெளிப்படுத்தி கொள்ள முடியவில்லை. தன் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளை வெளியே செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய மனநிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி உள்ள சந்தர்ப்பத்தில் அங்கே ஒரு வசனத்தை இறக்கி கொடுக்கிறார். இதா துஐதும் ஃபதுகுலு ஃபஇதா தஇம்தும் ஃபன்தஷிரு, விருந்திற்கென்று உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுமையானால் அந்த விருந்தை கண்ணியப்படுத்துவதற்காக நீங்கள் வாருங்கள், வந்து நல்ல முறையிலே சாப்பிடுங்கள். ஆனால் சாப்பிட்டு முடித்த பின்னால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஃபஇதா தஇம்தும் ஃபன்தஷிரு, உணவு உண்டு முடிந்ததற்கு பின்னால் இந்த இடத்திலே இருந்து கொண்டு நீங்கள் வெட்டி பேச்சு பேசிக் கொண்டிருக்காதீர்கள், அதிகமான முறையிலே பேசிக் கொண்டிருக்காதீர்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளியை வெளியே செல்லுங்கள் என்று சொல்லுவதற்கு அங்கே சங்கோஜப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாம் இது இப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனதிலே கஷ்டத்தை தந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகிறார்.
இன்ன தாலிக்கும் கான யுதின் நபி, நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு இப்படி பேசி கொண்டிருப்பது நபிக்கு சங்கடத்தை தருகிறது, உங்களை வெளியே செல்லுங்கள் என்று சொல்லுவதை ஃபயஸ்தஹி மின்கும், நபி அவர்கள் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வல்லாஹி லா யஸ்தஹி மினல் ஹக், அல்லாஹு தஆலா சத்தியத்தை சொல்லுவதற்கு இங்கே வெட்கப்படவில்லை என்று ஒரு வசனத்தை இறக்கிய போது அங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய சஹாபிகள் வெளியே செல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு ஆயத்தை இறக்கி கொடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகிறார், எல்லா மனிதனுடைய மனநிலையும் ஒன்று போல் இருப்பதில்லை. சில சங்கடங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய மனநிலை, அதை வெளிப்படையாக சொல்லி அவர்களிடத்திலிருந்து நாம் ஏதாவது சொன்னால் அவர் மனதில் கஷ்டப்பட்டு விடுமோ என்கின்ற நிலைப்பாடு சில மனிதர்களுக்கு இருக்கலாம். இது நபிக்கு வேண்டுமானால் அந்த கஷ்டம் இருக்கலாம், சொல்லுவதற்கு வெட்கப்படலாம். ஆனால் அல்லாஹ்வாகிய நான் இந்த உண்மையை சொல்லுவதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறான் என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கே உணர்த்தி காட்டுகிறார், சில விஷயங்களை சில மனிதர்கள் சொல்லுவது தயங்குவது கூட, மரியாதை நிமித்தமாக அதை சொல்ல தயங்குவது கூட வெட்கத்தினுடைய வெளிப்பாடு என்று சொல்லி காட்டுவார்கள். அதே போல சில மசாயில்கள் இருக்கும், சில சிக்கலான சட்டங்கள் இருக்கும். இந்த சட்டங்களினுடைய தெளிவை பெறுவதற்கு வருகிற போது இந்த தெளிவை நாம் போய் எப்படி கேட்பது என்கின்ற வெட்க உணர்வு இருக்கும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளை திருமணம் செய்து மருமகராக இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களுடைய உடல்வாகு என்பது ஒரு வித்தியாசமான ஒரு உடல்வாகை கொண்டவர்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உணர்ச்சி பெருக்கிலே ஏற்படக்கூடிய நேரத்தில் மனிதர்களுக்கென்று அந்த உணர்ச்சியினுடைய உத்வேகத்தில் முதலிலே ஒரு நீர்க்கசிவு ஏற்படும் அல்லவா, அந்த நீர்க்கசிவு அதிகமான முறையில் ஏற்படக்கூடிய உடல்வாகை கொண்டவர்கள் அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மதி என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த மதியை அதிகமாக வெளியே கூடக்கூடிய ஒரு உடல்வாகை கொண்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சட்டத்தை கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அதிகமான முறையில் மதி வெளிப்படக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொண்டவன் நான், அப்படி இருக்கிற போது இதன் மூலமாக குளிக்க வேண்டுமா அல்லது இதன் மூலம் நான் குளிக்காமல் வெறுமனே ஒது செய்தால் போதுமானதா என்கின்ற சட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்க வர வேண்டும். இங்கே சட்டத்தினுடைய தெளிவை கேட்க வருகிறார்கள். இருந்தாலும் கூட யாரிடத்திலே கேட்க வருகிறோம் என்கின்ற நினைவை பார்க்கிற போது தன்னுடைய மகளை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை திருமணம் செய்திருக்கக்கூடிய மருமகன் எப்படி ஒரு மாமனாரிடத்தில் இந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்று கொஞ்சம் கூச்ச உணர்வோடு வருகிறார்கள். இருந்தும் அந்த சட்டத்தை கேட்கிறார்கள். இங்கே ஏற்பட்டிருக்கிறது அல்லவா இந்த கூச்ச உணர்வு, இதையும் கூட சொல்லுகிறார்கள். யாரிடத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்கின்ற இந்த கூச்ச உணர்வும் வெட்கத்திற்கு உட்பட்டது. ஆனாலும் கூட இங்கே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சட்டத்தை வெட்க உணர்வோடு கேட்டுக்கொண்டு அதற்குண்டான விடையும் பெற்றுக்கொள்கிறார்கள். குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒது செய்தால் போதுமானது என்று ஒரு சட்டத்தினுடைய தெளிவையும் அங்கே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இப்படி அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வெட்க உணர்வுகளை சொல்லி கொடுத்து விட்டு இந்த வெட்க உணர்வுகள் குறைந்து போவதை நாம் இப்பொழுதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, அந்த வெட்க உணர்வு மனிதனிடத்திலே எப்பொழுது குறைகிறது என்பதை பார்க்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள் அல்லவா, ஈமான் யாரிடத்திலே குறைந்து போய் இருக்கிறதோ அவர்களிடத்திலே வெட்க உணர்வு என்பது குறைந்து போயிருக்கும். இப்பொழுதுள்ள காலத்திலே பார்க்கிற போது தனி மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பொது இடங்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வெட்க உணர்வு என்பது இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. அதிலும் குறிப்பாக இளம் சமூகம் என்பது வெட்க உணர்வுகள் அற்றவர்களாக போயிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் வெளியிலே இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொண்டு தெருவிலே சாப்பிட்டு கொண்டு போவதை கூட வெட்க உணர்வில் அப்படி சாப்பிட மாட்டார்கள். அதே போன்று பெண்கள் வெளியிலே செல்லக்கூடிய நேரத்தில் முக்காடு போடக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள், இன்னும் குறிப்பாக அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அந்த தலையிலே இருக்கக்கூடிய துணியை அகற்றுவதற்கு வெட்கப்பட்டவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த சமூகம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வெட்க உணர்வை விட்டு வெளியே செல்லுகிறது என்றால் இங்கே நாம் யோசித்து பார்க்கிறோம். இங்கே வெட்க உணர்வு என்பது வெறுமனே போவதில்லை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய ஈமானிலே குறை வைத்திருக்கிறார். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை பலதரப்பட்ட வகைகளிலே சொல்லி அதிலே வெட்கமும் ஈமானிலே உள்ளது என்று சொல்லி தருகிறார்கள் அல்லவா. அந்த உணர்வு என்பது ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமாக உட்கார்ந்திருக்கிறார்கள்.
உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்கு அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து அனுமதி கேட்டபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உள்ளே வருவதற்கு அனுமதி கிடைக்கிறது. உள்ளே வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறார்கள். அவர்களினுடைய கீழாடை, அவர்கள் உடுத்தி இருக்கக்கூடிய அந்த கீழாடை கொஞ்சம் கெண்டைக்கால் தெரிவக்கூடிய அளவிலே கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது. அதற்கு அபூபக்கர் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அலட்டிக் கொள்ளவில்லை, அப்படியே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தேவையை முடித்ததற்கு பின்னால் அவர்கள் போகிறார்கள். இரண்டாவதாக ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவதாக உள்ளே வரக்கூடிய நேரத்தில் எப்படி முதல் நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்களோ அதே போன்று பெருமானார் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். தன்னை அலட்டிக் கொள்ளவில்லை. அவர்களும் தன்னுடைய தேவையை முடித்துவிட்டு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே செல்ல, மூன்றாவதாக ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உள்ளே வருகிறார்கள். அனுமதி கேட்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு தோழருக்கு தன்னுடைய அமைப்பை மாற்றிக்கொள்ளவில்லை. அதே கெண்டைக்கால் தெரிய உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தேவையை நிமித்தமாக வந்தவர்கள் தேவையை முடித்து கொண்டு இரண்டு சஹாபிகளும் வெளியே போகிறார்கள். மூன்றாவதாக வரக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கேட்ட நேரத்தில் படுத்திருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து உட்காருகிறார்கள். தன்னுடைய ஆடையை அப்படியே சரி செய்கிறார்கள். சரி செய்து முடித்து விட்டு கடைசியில் அனுமதி கொடுக்கப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வந்து தன்னுடைய தேவையை முடித்து விட்டு வெளியே போனதற்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாரினுடைய இந்த நிலையை பார்த்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்பார்கள், என்ன யா ரசூலல்லாஹ், இதற்கு முன்பும் இரண்டு தோழர்கள் வந்தார்கள், கொஞ்சம் கூட நீங்கள் அலட்டிக் கொள்ளவில்லை. எந்த நிலையில் நீங்கள் உட்கார்ந்திருந்தீர்களோ அதே நிலையில் தான் நீங்கள் உட்கார்ந்திருந்தீர்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தபோது மாத்திரம் நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், நான் ஏன் இப்படி செய்தேன் தெரியுமா? அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து வானவர்களை வெட்கப்படுகிறார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் கூச்ச உணர்வை கொண்டவர்கள், அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை வெட்க உணர்வுகளால் நிரப்பிக் கொண்டவர்கள், வானவர்களையே வெட்கப்பட வைக்கக்கூடிய அளவிற்கு அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய குணம் இருக்கும் என்றால் அவர்களை பார்த்து நான் எப்படி ஆயிஷா வெட்கப்படாமல் இருக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அந்த அளவிற்கு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். அதனால தான் அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி சொல்வார்கள், மன் கல்ல ஹயாஉஹு கல்ல வரஉஹு. யாருக்கு வெட்க உணர்வு குறைந்து விட்டதோ அவனுடைய வாழ்க்கையில் பேணுதலான உணர்வும் என்பதும் குறைந்து விட்டது. ஒமன் கல்ல வரஉஹு. யாருக்கு பேணுதலான வாழ்க்கை முறை குறைந்து விட்டதோ அங்கே மாத்த கல்புஹு. அவன் இதயம் செத்து போய்விட்டது, இறந்து போய்விட்டது என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இங்கே நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுகிறோம். யாருடைய இதயம் செத்து போனதோ அவர்கள் தான் வெட்க உணர்வின்றி இருப்பார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அற்புதமான முறையிலே உணர்த்தி காட்டுகிறார்கள். அதற்கு அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவார்கள். சில மக்கள் குளிக்கக்கூடிய நேரத்தில் நாம் ஆடைகளை கொஞ்சம் தளர்த்தி கொண்டு சரியான ஒரு முழுமையில் நிரம்பாத ஆடைகளிலே குளிப்போம் அல்லவா, அதுவும் கூட குளம் கிணறு போன்ற இடங்களிலே குளிக்கக்கூடிய நேரத்தில் சில மக்கள் உள்ளே சென்றதற்கு பின்னால் தங்களுடைய கீழாடை முழுவதையும் எடுத்துவிட்டு அகற்றிவிட்டு குளிப்பார்கள் அல்லவா. இப்படி உள்ள பண்பாடு உள்ள மக்களை அபூ மூஸா அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சொல்லுவார்கள், இந்த மக்கள் குளிக்கிறார்கள், தங்களுடைய ஆடைகளை முழுமையாக களைந்து விட்டு குளிக்கிறார்கள். இப்படி குளிக்கக்கூடிய இந்த நிலைமையை நான் பார்க்கிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் மரணம் அடைந்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு மீண்டும் எனக்கு மரணம் அடைந்து மீண்டும் உயிர் கொடுத்து எடுக்கப்பட்டு மீண்டும் மரணம் ஏற்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை விட, அதாவது அவர்கள் சுருக்கமாக சொன்னால் செத்து செத்து பொழைக்கிறது நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதே மாதிரி அவர்கள் வார்த்தை சொல்லுகிறார்கள்,
நான் மரணம் அடைவது உகந்ததா, அது பிரியமானதா, இப்படி ஆடையின்றி குளிப்பது சிறந்ததா என்று பார்க்கிற போது நான் மரணம் அடைவதை நான் மிகவும் உயர்ந்ததாக கருதுகிறேன், அதுதான் எனக்கு நேசம், இப்படி ஆடையின்றி குளிப்பதை விட என்று சொல்லுகிறார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் இவ்வளவு அழகான வார்த்தை சொன்னார்கள். அல் ஈமா அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்கம் என்பது ஈமானோடு சேர்ந்தது. இங்கே ஈமானிய உணர்வு குறைந்து போகிற போது நம்முடைய பேச்சுக்களில் வெட்கமின்மை ஏற்பட்டுவிடும், நம்முடைய செயல்பாடுகளிலே வெட்கமின்மை ஏற்பட்டுவிடும், நடைமுறை பழக்க வழக்கங்களிலே வெட்கமின்மை ஏற்பட்டுவிடும். தனிமனித ஒழுங்குகளாக இருந்தாலும் சரி, பொது இடங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் வெட்க உணர்வோடு வாழுகிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய ஈமானிலே பூரணமான முறையில் அமைத்திருக்கிறான் என்பது பொருள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லவனையும் அவனுடைய தூதரையும் நம்பி இருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு என்னென்ன வழிமுறைகளை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களோ அதனுடைய அடிப்படையில் அடிபரலாமல் வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம்ம அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.